HCFனா highest common factor, LCMனா least common factor. ஆல்ரெடி பார்க்கும்போது ஒரு டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு டிவைசர், டிவிடெண்ட், அப்புறம் கோஷன், ரிமைண்டர்னு இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த இடத்துல இருக்கிறது வந்து டிவைசர், உள்ளே இருக்கிறது டிவிடெண்ட், மேலே இருக்கிறது கோஷன், கீழே இருக்கிறது ரிமைண்டர். When we divide 36 by factor, இப்போ வந்து factor of 36 எழுதுவீங்க, factor of 48 எழுதுவீங்க. அதில் இது 36ன்றது இந்த டேபிள்ஸில் போகும், 48ன்றது இந்த டேபிள்ஸில் போகும். இவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ இதில் காமன்னு இருக்கும்ல, இப்போ 1 1 காமன், 2 2 காமன், 3 3 அந்த மாதிரி காமன்ஸ் இருக்கிறத இங்கே எழுத சொல்கிறாங்க. செட் 23ல் எல்லாரும் கொடுத்துருக்க நம்பருக்கு ஃபேக்டர்ஸ் எழுதுங்க, அப்புறம் அவங்களோட காமன் ஃபேக்டர் ரெண்டுக்கும் இருக்கிற சேமாக இருக்கிற காமன் ஃபேக்டர் எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த காமன் ஃபேக்டர் எழுதுனதுக்கு அப்புறம் அதில் இருக்கிற கிரேட்டஸ்ட் யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்க தான் வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகேவா? இப்போ இதில் 1ம் காமன் தான், 2ம் காமன் தான், 3யும் காமன் தான், பட் 6 இருக்குது, 6 தான் மேக்ஸிமம் இருக்குது. ஸோ அதில் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து 6. அதே மாதிரி இங்கே காமன் ஃபேக்டர் எடுத்திருக்காங்க ரெண்டு நம்பருக்கு. இதில் காமன் ஃபேக்டர் இதெல்லாம் இருக்குது. அதில் ஹையஸ்ட் காமன் யார்? இங்கே 10. ஸோ ஆன்சர் வந்து 10 kg. ஸோ இதில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், நீங்களே படிச்சுக்கலாம். 20 kg. To find the HCF of given number, we make list of factors. அதிலிருந்து find the greatest common factor. அதுதான் வந்து high common factor, highest common factor. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற சம்ஸ். ஸோ இது ப்ராப்ளம் செட். ஆல்மோஸ்ட் இல்லை கொடுத்துருக்க நம்பர்ஸ்க்கு காமன் ஃபேக்டர் எடுத்துகிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, நீங்களே பண்ணிக்கலாம். லோவஸ்ட் காமன் ஃபேக்டரில் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 6க்கும் மல்டிபிள்ஸ் ஆஃப் 8க்கும் எடுத்திருக்காங்க டேபிள். ஓகேவா? 6 டேபிள் அண்ட் 4 டேபிள். இவங்க ரெண்டு பேர்லேயும் இருக்கிற சேம் நம்பரை மேட்ச் பண்ணுறாங்க. பண்ணும்போது அதில் வர லோவஸ்ட் வந்து லீஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ இங்கே வந்து டேபிள் எழுதணும். அந்த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரில் வந்து கொடுத்துருக்க நம்பர் எந்தெந்த டேபிளில் போகும்னு எழுதணும். இதில் வந்து இப்போ 13 கொடுத்துருக்காங்கன்னா 13 டேபிள் எழுதணும், 6 கொடுத்துருக்காங்கன்னா 6 டேபிள் எழுதணும். அதில் காமன் ஃபேக்டர் செக் பண்ணும்போது லீஸ்டாக இருக்கிறது என்ன நம்பரோ அதுதான் வந்து லீஸ்ட் காமன் ஃபேக்டரில் வரும். ஸோ த LCM of two numbers cannot be bigger than their product. அப்படின்னா இப்போ கொடுத்துருக்க அந்த கிவன் நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு நம்பர் கிடைக்கும், அதை விடையுமே அதிகமாக ஒரு நம்பர் இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இல்லை. ஸோ அதோட சின்னதாக தான் வரும். அதோட மீனிங் என்ன அப்படின்னா, மேலே 13ம் 6ம் கொடுத்துருந்தாங்க. இப்போ இன்கேஸ் நான் 13 × 6 மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்குதுன்னா எனக்கு கிடைக்க போகிற LCM வந்து அந்த வேல்யூவோட சின்னதாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. டு ஃபைண்ட் த LCM ஆஃப் த கிவன் நம்பர், டேபிள் எழுதுங்க, அதில் இருக்கிற காமன் செக் பண்ணுங்க. லைக் அதில் என்ன லீஸ்டாக இருக்குதோ காமன் ஃபேக்டர்ஸில் அதுதான் வந்து LCM. அண்ட் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கும். இங்கே ப்ராப்ளம் செட் கொடுத்துருக்காங்க, பட் ஸ்டில் இங்கே கொடுத்துருக்க இதுக்கு நீங்கள் டேபிள் தான் எழுதுவீங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் டியூஷனில் வந்து கேட்டுக்கலாம்.